ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்து சும்மா ரூமர்ஸ் பரப்பப்படுது. அது வந்து உங்களுக்கு தெரியும் யார் வந்து பெண் நிறுவனம் வந்து எல்லா ரூமர்ஸும் பரப்பிட்டு இருக்கு. எங்களுடைய நாமினேஷன், தலைவரோட நாமினேஷன் சரி, எல்லாத்தோட நாமினேஷன் சரி, பக்காவா லீகலா பக்காவா போயிட்டு இருக்கு. அது எதெல்லாம் சேர்க்கணுங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தலைவர் மேல வந்து 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுதான் காவல்துறையோட மிகப்பெரிய தவறு. இதுதான் திமுகவோட அரசியல் சொல்றோம். இப்ப என் மேல எஃப்ஐஆர் போட்டா இதுவும் தெரிஞ்சுக்கணும். அது சோசியல் மீடியா நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என் மேல எஃப்ஐஆர் போட்டா எனக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கணும், நான் அது தெரிஞ்சிருக்கணும், இல்ல விசாரணைக்கு போயிருக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியாமலேயே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருப்பாங்க போலீஸ், அந்தந்த காவல்துறையில. அதெல்லாம் வந்து நான் வந்து நாமினேஷன்ல வந்து ஃபைல் பண்ணல, அதனால வந்து கேன்சல் பண்ண முடியல, பண்ணவே முடியாது. அட் மை நாலேஜ் தான் இருக்க முடியுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரிச்சு என் மேல கிரிமினல் குற்றம் இருந்தா நான் பதிவு பண்ணும். எனக்கு தெரியாமலே எஃப்ஐஆர் போட்டு அது வந்து காவல்துறை வந்து திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் கோர்ட்ல நிக்காது. எலெக்ஷன் கமிஷனோட ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து 1-2 ஃபார்முலா தான் பார்க்க முடியும். சைனிங் இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகுமே தவிர எந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கேன்சல் பண்ற அதிகாரம் கிடையாது. அதுலயுமே இருந்தாலும் வேட்பாளரை கூப்பிட்டு இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இப்ப வந்து தேர்தல் கமிஷன் சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. சோ எல்லா நாமினேஷனும் சிறப்பாக செயல்படும். வார் ரூம் டிவிகே கழகத்துல வார் ரூம் வந்து எலெக்ஷன் ஆபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 150 அட்வொகேட்ஸ் வந்து எல்லா வேட்பாளர்களையும் கண்காணிச்சு நாங்க கரெக்டா தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும்.